நண்பர்களே, ஆத்ம திருப்தியுடன் வாழ்வதே சிறந்த வாழ்வியல்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் நண்பர் ஒருவர் என்னை கேட்டிருந்தார், எதை ஆத்ம திருப்தின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுதான் இந்த வீடியோ. சார், ஒரு மனிதன் எல்லாருக்குமே சில அடிப்படை ஆசைகள் இருக்கும். இப்படி ஒரு மனைவி இருக்கணும், எனக்கு இப்படி ஒரு குழந்தை கிடைக்கணும், இப்படி ஒரு வேலை வரணும், எனக்கு இப்படியான ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு அவன் உள்ளே இருக்கிற ஆன்மா நியாயமாக இருக்கும் சார். அந்த ஆசை வெகு நியாயமாக இருக்கும். அதுதான் சார் கிடைக்காம மரணிச்சு போவாங்க. இதில் எதுவுமே கிடைக்காமையும் சுத்தமாக போவாங்க சில பேர். உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன உழைச்சாலும் அவங்களுக்கு அது ஊதியம் வாங்கிறதுக்கே போராட வேண்டியிருக்கும், மாத சம்பளம் வாங்கிறதுக்கே. ஆனால் நேர்மையாக இருப்பாங்க, உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க, சத்தியத்தோடு வாழ்ந்துருப்பாங்க. அப்படியே ஓவியம் அடிப்பான் சில பேர் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இதுதாங்க ஆத்ம திருப்திக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸு. அப்போது அந்த படிக்கும் பாருங்கள், அந்த ஆன்மா என்ன நினைக்கும், என்னடா அது உண்மையாக உழைக்கிற இந்த நாட்டில், இந்த வேலையில் உழைக்கிறேன், இந்த மாதிரி மனைவிக்கு உண்மையாக இருக்கேன், எனக்கு வரைக்கும் ஏண்டா இப்படி ஒரு பிடிக்காத ஒய்ஃபை தர, பிடிக்காத ஒரு குழந்தைகளை தர, குழந்தைய இல்லாமல் வேறு பண்ணுற, இப்படி நான்சிங்கான கோஇன்சிடென்ஸ் நடக்குது பாருங்கள். அது ஆத்மாவுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆத்ம திருப்தி இதுதான்னு நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் கிடைத்தாதான் சிறந்த வாழ்வியல். ஏன்னா அடிப்படையே, அதாவது அடிப்படை ஆசைகளை கூட நிறைவேற்றி தராத இந்த ஆன்மா ஆசைப்படுற சாதாரண எளிய வாழ்வியலை கூட தராக போகிறப்போ ஒரு ஏமாற்றம் இருக்கு பாருங்க. அந்த ஏமாற்றம் பெருவழி. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு 13 நாள் ஒரு இடத்த வேலை பார்க்குறேன் போன மாதத்தில். என் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் சம்பளம் வருது, எனக்கு வரமாட்டேங்குது. அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்லி அது கிடைக்கிறது எப்படி தெரியல, ஏன் போடுறதுன்னு தெரியல சார், பார்க்கலாம் சார், ட்ரை பண்ணுறோம் சார் அப்படின்னு. அப்போது உழைத்தவருக்கு எவ்வளோ வலி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். என்னடா இது, ஏன்டா எனக்கு வரைக்கும் போராட்டம், அதுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியத்தை பெறுவதற்கு கூட கெஞ்சி குத்தாடி இந்த 10 வாட்டி ரிமைண்ட் பண்ணி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சு ஒரு 20 நாள் ஒரு மாதத்துக்கு காத்திருந்து கிடைக்காதுங்கிற மைண்ட் செட்டோடையே இருந்து, அப்போ எதுக்கு அந்த வேலையை பார்க்கணும், எதுக்கு அந்த உழைப்பை செலுத்தணும், கம்னு இருந்துடலாமே. இதுதான் எளிய புரிதல். எனக்கு நடந்த போன மாத இன்சிடெண்ட்டை வச்சு சொல்லிகிட்ருக்கேன்.